சீமானுடைய கை ஓங்குற மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஒரு வீடியோவை அனுப்புறாங்க விஜயலட்சுமி. என்னை சமாளிக்க முடியல, அப்பப்ப ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி ஆளுங்கட்சி சார்பான மீடியாக்கள்ல டிவி அவங்களுடைய டிவி சேனல்ஸ்ல இதுதான் முக்கியமான செய்தியா டெய்லி அப்டேட்டுக்கு மேல அப்டேட். எவ்வளவு தீவிரோட இருக்கும் பாரு, என்னை சமாளிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஸ்கோருக்கு கூட இவ்வளவு அப்டேட் கிடைச்சது இல்ல. இதுதான் தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டுல எத்தனை பாலியல் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பெண்ணுக்கு ஒரு ஏமாற்றம் நடந்திருக்குது அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா துரோகம் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஆதாரம் என்ன? துரோகம் பல முறை கருக்கலைப்புங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படிங்க அப்படியெல்லாம் உடம்பு தாங்காது. எந்த பெண்ணா இருந்தா எத்தனை தடவை ஏமாறுவீங்க நீங்க? என்னமோ வயசு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு எல்லாரும் என்ன உங்க மனநிலை? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கடந்த கால வாழ்க்கைய பத்தி பேசி 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 ஹராஸ் பண்ணா அதுக்கு இங்க என்ன பேர்? குற்றம். அதே இப்ப ஆப்போசிட்ல நடக்குது. எல்லா விதமாவும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, சீமான திட்டுறாங்க. அவரும் அத ஒரு பெரிய மனுஷத்தனமா அத ரியாக்ட் பண்ணாமையே இருந்தாரு. இத்தனை வருஷம் ரியாக்ட் பண்ணாம தானே இருந்தாரு. இந்த சுத்தியுமே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே அப்படி பேசுறது அப்படின்றது ஏங்க சுத்தி அத்தனை பெண்கள் எதிர பத்திரிகையாளர்கள் நீங்க பாலியல் வன்முறை பண்ணீங்க, விஜயலட்சுமி இப்படி சொல்லிருக்காங்கன்னு கேட்கும் போது அது ஆபாசமா இல்லையா? அவர் அதுக்கு பதில் சொன்னதுதான் ஆபாசமா? அத்தனை பெண்கள் சுத்தி இருக்காங்களே, அத்தனை பெண்களும் ஏன் சுத்தி இருக்காங்க? ஒரு வக்கரம் முடிச்சவங்க பின்னாடி அத்தனை பெண்கள் சுத்தி இருப்பாங்க. கேட்டா உடனே இதே குரூப் தான் பெரியாரும்பாங்க, பெண்ணுரிமைம்பாங்க. ஆனா இப்ப இந்த இன்டர்வியூக்கு கீழே பாருங்க, என்னையும் சீமானையும் இணைச்சு அசிங்கமா எழுதுவாங்க. ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேர்ல ஒரு குப்பை ஒண்ணு இருக்குது. அந்த பண்ணியெல்லாம் கேட்கும், நீ அந்த ஹோட்டலுக்கு போனியா, இந்த ஹோட்டலுக்கு போனியா அப்படின்லாம் ஜாடமாடியா. ஒரு ஹோட்டல்ல ஒரு பெண்ணும் ஆணும் போனாங்களா இல்லையான்னு கேக்குற அளவுக்கு உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? அப்ப நீ எல்லாம் ஒரு ஜெர்னலிஸ்டா? சீமான் என்ன பண்ணா உனக்கு என்ன? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உனக்கு